குட் ஈவினிங் கிஷோர். குட் ஈவினிங் சார். கிஷோர், ஜென்ரலாக நம்ம வந்து 12th எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் படித்த பசங்களோட டாப்பர்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு மூணு சிபிஎஸ்சி பசங்க கூடயும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்ககிட்டையும் பேசுவோம். ஸோ அந்த வகையில் யூ ஆர் ஒன் ஆஃப் த டாப்பர் ஃப்ரம் சிபிஎஸ்சி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். உன் பேர், எந்த ஊர், என்ன ஸ்கூலு, எவ்வளோ மார்க் எடுத்த? என் பேர் கிஷோர் குமார் சார். நான் திருச்சியிலேருந்து உங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் ஆல்ஃபா விஸ்டம் வித்யாஸ்ரம் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் 480 அவுட் ஆஃப் 500 எடுத்தேன் சிபிஎஸ்சி. 12th சிபிஎஸ்சி. ஓகே, குட். ஸோ நீ சிஎஃப்ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? எப்போ இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண? சார் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்ன கெரியர் நம்ம கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் எல்லா கெரியரையும் கம்பேர் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த டைம்ல தான் உங்க வீடியோஸை யூடியூப்ல பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சிஏ பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய இடங்கள்ல பார்த்தேன், நிறைய இடங்கள் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சிஏ பத்தி தெரிஞ்சதே உங்க யூடியூப்ல உங்க வீடியோஸ் பார்த்தேன் சார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அப்புறம் 9th டிசைட் பண்ணிட்டேன் உங்களுக்கு தான் சேரணும், கிளாஸ் சிஏ தான் படிக்கணும் அப்படின்னு. ஓகே, குட். ஸோ 10th முடிச்ச உடனே நீ ஜாயின் பண்ணிட்டியா? ஓகே. ரிசல்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணல? இல்ல சார், 10 டேஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு 10 டேஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் சார் கிளாஸ். ஸோ இப்போ நல்லா படிக்கிற பசங்க 10th நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜென்ரலாக சொசைட்டி வந்து அவங்களுக்கு காமர்ஸ் குரூப்பை அக்செப்டே பண்ணாது. ஸோ ஹவ் யூ கன்வின்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி அண்ட் டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ்? டீச்சர்ஸை கன்வின்ஸ் பண்ணவே முடியல சார். ஏன்னா எங்க சென்ட் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் நான் 10th வரைக்கும் இன்னொரு ஸ்கூல்ல படிச்சேன் சார். அந்த ஸ்கூல்ல காமர்ஸ் குரூப்பே கிடையாது. ஸோ 11th அதனால ஸ்கூல் மாற வேண்டியதா இருந்துச்சு. எந்த டீச்சருமே நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சயின்ஸ் குரூப் தான் எடுன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனா நான் ஸ்கூலே மாத்த போறதுனால அவங்க சொல்றது எதுவுமே கேட்கல. பேரண்ட்ஸை பாத்தீங்கன்னா 9th ஒத்துக்கவே இல்லை சார். 9th இருந்து நான் ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கே. ஸோ ஆனா அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நிறைய நிறைய சொன்னேன், பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன். காமர்ஸ்னா அவ்வளோ மைனாரிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் 1 இயரா கன்வின்ஸ் பண்ணி எங்க கஷ்டப்பட்டு தான் கன்வின்ஸ் இனமடா பண்ணேன். நீ! எங்க அம்மா நான் சிஏ முடிக்கிற வரைக்குமே கன்வின்ஸ் ஆகல. தேவையில்லாத தலையை விட்ட, தேவையில்லாம தலையை விட்டேன்னுவாங்க. டெய்லியும் பேச வேண்டியதா இருந்துச்சு சார். கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன் ஆனா. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் ஹைலைட்டு. சி, எங்கேயாவது ஒரு இடத்துல சரிக்கினா கூட நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் தான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்ட்டு. இப்போ சொந்தக்காரங்களெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க? சி, அவங்க இப்ப இவங்கள கூட நீ கன்வின்ஸ் பண்ணிடலாம். அவங்கள அவங்களையும் கன்வின்ஸ். கன்வின்ஸ் பண்ண முடியல சார். அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. இப்போ வந்துட்டு காமர்ஸ்ல டாப்பரா 480 மார்க்ஸ் எடுத்திருக்க. இது வந்து இவங்களுக்கு ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு இன்னுமே மார்க் எடுத்துக்கணும்னு சொல்றாங்களா எல்லாரும்? சார் அவங்க ஓகே தான் சார் சொல்றாங்க. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல 10 மார்க்ஸ் போயிருச்சு சார் அந்த சப்ஜெக்ட்ல மட்டும். 10 மார்க்ஸா? ஐயோ! ஆமா சார். எக்கனாமிக்ஸ்ல சென்டம் எடுத்துட்டேன் சார். மத்த சப்ஜெக்ட்ல எல்லாமே 2 to 3 மார்க்ஸ் தான் போயிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் 10 மார்க்ஸ் போயிருச்சு. அது கரெக்ஷனை பொறுத்து இருக்குல்ல சார். அது கரெக்ஷனும் கொஞ்சம் டஃபா பண்ணிருக்காங்க. ஏன்னா சில இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப கிராமட்டிக்கலா பார்த்து மார்க் கம்மி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கரெக்ஷன்றதுனால ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் மார்க். சரி. இந்த எனக்கு ப்ரோக்ராம் சாட்டிஸ்பாக்டரியா வந்து இந்த ப்ரோக்ராம் நீ ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் வந்து உனக்கு ஸ்கூலுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? பர்டிகுலரா சொல்லணும்னா அக்கௌண்ட்ஸ் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். மத்த சப்ஜெக்ட்ஸ் சொல்ல முடியாது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு. ஆனா அக்கௌண்ட்ஸ், ஏன்னா எக்கனாமிக்ஸ்னா 12th ஸ்டார்டிங்ல தான் படிக்க ஆரம்பிச்சோம். சோ அது ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. லா, மேக்ஸ், பிசினஸ், நான் ஜென்ரல் மேக்ஸ் படிச்சேன். பிசினஸ் மேக்ஸ் கிடையாது. சோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இல்ல எனக்கு. ஆனா அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் அந்த 2 monthsலயே பார்ட்னர்ஷிப் வரைக்கும் 12th அக்கௌண்ட்ஸ் முடிக்கிற அளவு கூட வந்து. சோ அப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்கூல் டைம்ல எக்ஸாம்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. 12th சரி 11th சரி எக்ஸாம் முன்னாடி மார்னிங் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் அக்கௌண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதே ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ்க்கு. என்சிஆர்டி புக் அதெல்லாம் எதுவுமே போட்டு பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் பிளாங்கா போய் எக்ஸாம் எழுதுவேன். எல்லாமே நல்ல மார்க் தான் எடுப்பேன். 2 மார்க்ஸ் 1 மார்க் தான் போகும் எக்ஸாம்லேயே. சென்டம் கூட சில நேரத்தில் எடுத்திருக்கேன். ஸோ எதுவுமே ப்ராக்டிஸே இல்லாம தான் போகணும் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் மற்ற சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அக்கௌண்ட்ஸ் படிச்சது முன்னாடியே 2 மாசத்துல படிச்சதுனால. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண? லைக் நோ, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ப்ரெஷரும் சிஏவையும் எப்படி மேனேஜ் பண்ண? அது பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சு. இங்கிலீஷ் எனக்கு மேக்ஸ்ங்கிறது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அது எனக்கு ஒரு சப்ஜெக்டாவே கன்சிடர் பண்ண முடியாது. அது ஜாலியான ஒரு சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ங்கிறதும் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க தேவையில்ல. உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் தான், பிசினஸ் ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ ஸ்கூல் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்லி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சிஏல தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸ்கூல் வைஸ் பெருசா கான்சென்ட்ரேட்டே பண்ணல. 12th ஆரம்பிக்கும் போதே நான் எக்கனாமிக்ஸ் வரைக்குமே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் தான். ஸோ ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு டைம் சஃபிஷியண்டா இருந்துச்சு.
டுவெல்த்தையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஈஸியா தான் இருந்துச்சு எனக்கு. மேனேஜ் பண்ண அவ்வளவு கஷ்டமாலாம் இல்லை. நான் 10th முடிச்சோடனே ஜாயின் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. ஓகே, நவ் தட் யூ ரோட் திஸ் எக்ஸாம், நீ ரிசல்ட் வந்து அடுத்த நாள் உனக்கு வந்து உனக்கு ஐசிஐல ஃபவுண்டேஷன் எக்ஸாம், எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்த? லைக் நோ, இன்னைக்கு ரிசல்ட்டு, நாளைக்கு எக்ஸாம், எப்படி இருந்துச்சு அந்த டைம்? அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிஜமாலே சொல்ல போனா எதுக்கு இன்னைக்கு விட்டாங்க ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சார் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே கால் பண்ணி பேச வேண்டியதா இருந்துச்சு. சொந்தக்காரங்க எல்லாமே கால் பண்ணாங்க. அவங்கள்ட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேச வேண்டியதா இருந்துச்சு. நான் 1 hour தான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணேன். அலோகேட் பண்ணியிருந்தேன். ரிசல்ட் வந்தா 1 hour வேஸ்ட் ஆகும். அதுக்கு மேல நம்ம மத்த டைம்லாம் ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா எனக்கு ரிசல்ட் மேல ஃபோக்கஸே இல்ல சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிஐ எக்ஸாம், அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்ல தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. அது நான் கண்டுக்கவே இல்ல. அப்படியே நான் ஃபுல் டைம் படிச்சுட்டு தான் இருந்தேன். ரிசல்ட் வந்து அன்னைக்கு அப்பப்போ நடுவுல கால் வரும், டக்குன்னு பேசிட்டு அப்புறம் திருப்பி படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, எப்படி எழுதியிருக்க எக்ஸாம்? எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன்? சார் கண்டிப்பா 310 வரும்னு நினைக்கிறேன் சார். லால மட்டும் கொஞ்சம் கம்மியா வரும்னு நினைக்கிறேன். நான் 85 தான் எழுதினேன். ஆனா 85 எழுதுனது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச 3 கொஸ்டின்ஸ் ரொம்ப நாளா எழுதியிருக்கேன். சோ அதனால பாத்தீங்கன்னா அதுவே 28 பேஜஸ் கிட்ட எழுதினேன். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் கூட விடாம 28 பேஜஸ் 60 மார்க்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நான் மொத்தமா எழுதுனது 36 பேஜஸ். மத்த 8 பேஜஸ்ல மீதி 25 மார்க்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஆனா அதுவும் நல்லா தான் எழுதின வரைக்கும் 85 மார்க்ஸ் பயங்கரமா எழுதியிருக்கேன். சோ லால 85 எழுதுனால கம்மியா வரும்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி சம் மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிருச்சு. பட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் போடாம அது லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ரஷ்ல வந்து தப்பாயிருச்சு. மேக்ஸ்லயும் எக்கனாமிக்ஸ்லயும் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் தான் தப்பா இருக்கு. ரெண்டு செக் பண்ணிட்டேன் ஃபுல்லாவே. எக்கனாமிக்ஸ் மேக்ஸ்ல 5 to 6 கொஸ்டின்ஸ் தான் மொத்தமே தப்பா இருக்கு. சோ அதுலயும் ரொம்ப 90+ கண்டிப்பா வந்துடும் ரெண்டுத்துலயும். குட். ஸோ 320 எவ்வளோ சொல்கிற? 310+ சொல்றேன் சார். ஓகே, 310 ப்ளஸ். ஓகே, வெரி குட். ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் ஜூனியர்ஸ்? இப்போ யாராவது ஒருத்தர் 10th முடிச்சுட்டு மேபி அவங்க இந்த வீடியோ கூட பார்க்கலாம், 50-50 மைண்ட் செட்டில் இருக்கலாம், பண்ணலாமா வேணாமா, ஃபஸ்ட்டு காமர்ஸ் எடுக்கலாமா, நல்லா படிக்கிற பசங்க காமர்ஸ் எடுக்கலாமா, அதில் ஃபியூச்சர் இருக்கா, ஸ்கோப் இருக்கா, நீ என்ன ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தன்றதை நீ ஷேர் பண்ணு. ரெண்டாவது, ஸ்கூல் படிக்கும் போதே இதை எடுத்து படிக்கலாமா? ஸோ 2 பாயிண்ட்டுக்கு நீ பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போதே எடுத்து படிக்கலாமாங்கிறது கண்டிப்பா படிக்கலாம் சார். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஜேஇயோட இது பண்ணியே அவங்க படிக்கும் போது நம்மளால காமர்ஸ் குரூப் அவ்வளவு கஷ்டமும் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி நான் கஷ்டம் கிடையாது தான் சொல்றேன். தவிர காமர்ஸ் குரூப் ஈஸின்னு சொல்ல வரல. கம்பேரிட்டிவ்லி காமர்ஸ் குரூப் ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஈஸியாவே உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் இங்கேயும் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் லாவும் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்ஸ். மேக்ஸ் எக்கனாமிக்ஸும் மோர் ஆர் லெஸ் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே படிக்கிறது தான் பயங்கர அட்வைசபிள். ஸோ அப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 10th முடிச்ச உடனே சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் சீட்ஸும் அவங்களுக்கு பெருசா கிடைக்காத மாதிரி போகுது. கட் ஆஃப் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கூட சிபிஎஸ்சில பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ரொம்ப எக்ஸாம்ஸ்லாம் டஃபா இருந்திருக்கு. சிபிஎஸ்சி பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு மார்க். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல கட் ஆஃப் ஒருத்தன் கிடைச்சிருக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப் என்ன, நம்ம கிட்ட ஒருத்தன் படிக்கிறான் இப்போ, ஆ, சயின்ஸ் பேக்ரவுண்ட் எடுத்த பையன், கெமிஸ்ட்ரி செம்ம டஃப் சார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் என்கிட்ட. அவன் ஆமா சார். ஏன் தெரியல, அவன் கம்மி மார்க் எடுத்துட்டான், அவன் புலம்பிக்கிட்டு இருந்தான் கெமிஸ்ட்ரி செம்ம டஃப் சார்லாம். ஸோ ரொம்ப லெவலே வேற ரேஞ்சில் கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கான் சார். ஸோ அதனால இது எடுக்க சொல்ல உங்களுக்கு சிஏங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அது வந்து நீங்க மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம். ஏன்னா எல்லா மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா காமர்ஸ்னா ஏதோ எடுக்கக்கூடாது, அது ஒரு மைனாரிட்டி குரூப், அது படிக்காத பசங்க தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் சில ஸ்கூல்ஸ்ல அப்படிதான் இருக்கு. ஸோ அது மாறணும் சார் கண்டிப்பா. அது மாறிடும். ஆனா இப்பயே மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் குட். ஸோ உனக்கு இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்து படிக்க வச்சுருந்தோம், ஏன்னா நீ ஸ்கூல் படிக்கிறதுனால. அது வந்து லைக் நோ, உனக்கு அது புரியாமல் போச்சா அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுது அந்த மாதிரியா? இல்ல சார், எல்லா சாப்டர்ஸும் புரிஞ்சுச்சு. ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் புரிய டைம் ஆச்சு. இல்லடா, ஏன்னா அது அது நடத்தினா கூட புரியாது. அது ஆமா வந்து அது சார். அது ரியலைஸ் பண்ணணும். அது வந்துட்டு அது அது கஷ்டம். அது அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோயேன். சி, 100 மார்க் சப்ஜெக்ட்ல ஒரு 10 மார்க்காவது கஷ்டம்னா அப்புறம் சிஏக்கு என்னடா இது? கரெக்ட் தான் சார். அதான் சார் பார்ட்னர்ஷிப் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது புரியல, மத்த எல்லாமே புரிஞ்சிச்சு சார். ஓகே, குட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் ரிசல்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே கிஷோர், சி யூ, பை.